ஹாய் ஆல், இன்றைக்கி கிறிஸ்மஸ் டே தான். ஆக்சுவலாக கிறிஸ்மஸ்னாலே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி மட்டன் குழம்பு தான் ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே அதுதான். சில நேரத்தில் பூரியும் சேர்த்து செய்வாங்க. ஆனால் அந்த இட்லியும் மட்டன் குழம்பும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்கள் வீட்டில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அம்மா காலையிலே போய் மட்டன் வாங்கிட்டு வந்து மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்ணும். கூட வந்து கேசரியும் வடையும் போட்டிருந்தாங்க. அதையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுட்டேன். ஏன்னா வந்து இட்லி நிறைய சாப்பிட முடியாது. அதனால் கேசரியும் வடையும் ஒன்றே ஒன்று கொஞ்சோன்னு வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் கிறிஸ்மஸ்னால் கேக் இல்லாமையா, அம்மா நேற்று நைட்டே மெக்ரானெட்டில் போய் அசார்ட்டட் பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சது வாங்கிட்டு வந்துட்டாங்க. 6 பீஸ் பேக் வாங்கிட்டு வந்துருந்தோம். அதில் 2 வந்து சாக்கோ சிப்ஸ் இருக்கும், 2 வனிலா இருக்கும், 2 பிஸ்தா இருக்கும். சூப்பராக இருக்கும். அதிலே 12 பீஸ் பேக்கும் இருக்கும். வேணும்னா நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மதியானத்துக்கும் அதே மட்டன் குழம்பு, அம்மா கொஞ்சமாக சிக்கன் எடுத்து சிக்கன் தொக்கு செஞ்சுருந்தாங்க. அதையே வச்சு ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டுட்டேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க், ஸோ அவரால் வீட்டில் சாப்பிட முடியாது. அதனால தான் நாங்கள் இந்த வருஷம் சர்ச்சுக்குமே போகலை. அவர் இருந்தாருன்னா மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ நியூ இயர்க்கு வந்து சர்ச் போய்க்கலாம். ஸோ நியூ இயரை கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். பாய்.